Hi friends, Omega glassware லந்து நான் வாங்குன சில vintage collections எல்லாத்தையுமே இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். இதுல முதல்ல ceramic item நான் purchase பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா செக் அவுட் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அன்னைக்கே பர்ச்சேஸ் பண்ணது வீடியோ ரொம்ப லென்த்தி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இதை பார்ட் 2 நான் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே விண்டேஜ் கலெக்ஷன். இதோட மெட்டீரியல் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சமையல் வித் vlog சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரெகுலராக நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த ஹோல்டர் தான் எடுத்திருக்கேன். இது ஸ்பூன் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நம்ம ஏதாவது ஒரு டெக்கார் பீஸ் ஃப்ளவர் வேஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல க்யூட்டாக இருந்தது, அதனால நான் இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நான் போட்டும் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கேன். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்க ஸ்ட்ராஸ் ஸ்பூன்ஸ் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஸோ நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடச்சிது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த தள்ளுவண்டி மாதிரி இருக்கிற ட்ராலி தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுவும் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா டின் மெட்டீரியல் தான். அந்த காலத்துலலாம் டின் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களோட பாட்டி கூட வத்தல் அப்புறம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு டின்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நான் இதை ஒரு விண்டேஜ் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தனால என்னோட கிச்சனுக்கு இது கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒன்று டெக்கார் பீஸாகவும் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை கிச்சனில் ஆயில் அந்த மாதிரி ஏதாவது ஸ்டோர் பண்ணுறதும் வச்சுக்கலாம். ஒரு ஆர்கனைசராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு டெக்கார் பீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக எலிகண்ட்டாக இருக்குது. ஆர்டர் பிளேஸ் பண்ணதில் எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த ஐட்டம் இதுவும் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த காஃபி மக் கலெக்ஷன் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா டின் மெட்டீரியல் தான். இந்த கலர் காம்பினேஷனுக்காகவே நான் இதை எடுத்திருக்கேன். என்கிட்ட நிறைய காஃபி மக் கலெக்ஷன்ஸ் உண்டு. ஸோ இதுவும் எனக்கு பிடிச்சி தான் எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு காஃபி ரீல் ஆர் ஷார்ட்ஸ் நான் போடுறேன். ஸோ இந்த காஃபி மக் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கலர்ல பிளாக் காம்பினேஷன், அதில் இந்த புல்கா டாட்ஸ் இருக்கு. ஸோ பார்க்கறதுக்கே நல்ல ஒரு லுக்கில் இருக்கு. ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் தெரியுதா? ஸோ பார்க்கறதுக்கே எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாமே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ என்னோட கிச்சனுக்கு எனக்காக நான் ஆர்டர் பண்ணது தான். ஆயில் பாட்டில் ஸ்டோர் பண்ணுற ட்ரே இது. ரொம்ப சீக்கிரத்தில் விழவும் செய்யாது. டெப்த்து பார்த்தீங்கன்னா நல்லா இவ்வளோ பெருசு இருக்குது. ஸோ இதில் ஆயில் அப்படின்னு மென்ஷனும் பண்ணியிருக்கு. இந்த ரெட் வித் பிளாக் காம்பினேஷனுக்காகவே நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இட்ஸ் லுக் ஸோ ப்ரிட்டி. அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா இதோட கிரிப் நல்ல ஸ்டர்டியாகவும் இருக்குது. இங்கே பிடிச்சிக்கிறதுக்காக ஒரு உட்டன் ரோல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது இதோட லுக்கை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டமில் இதுவும் ஒன்று. 2 ஆயில் பாட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். இந்த ட்ரே தான். இந்த ட்ரேவும் பார்த்தீங்கன்னா டின் மெட்டீரியல் தான். இட்ஸ் லுக் லைக் அலுமினியம் மாதிரி இருக்குது. நல்ல ஸ்டர்டியாகவும் இருக்குது. இதுக்கும் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த உட்டனில் கொடுத்துருக்காங்க 2 பக்கமுமே. ஸோ இந்த மாதிரி நம்ம கேரி பண்ணிக்கலாம். இட்ஸ் லுக் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு எஸ்தட்டிக் லுக்கில் இருக்குது. விண்டேஜ் கலெக்ஷன்ஸ் மாதிரி. பேக் சைடில் 3 ரப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூவ் ஆகாமல் நல்ல கிரிப்பாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி டைனிங் டேபிளில் வச்சு யாருக்காவது சர்வ் பண்ணுறதோ இல்லாட்டி ஏதாவது ஒரு டெக்கர் பர்பஸ் கூட யூஸ் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா இது என்ன மாதிரி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் ஃப்யூச்சர் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இது எல்லாமே ரொம்ப பிடிச்சி லிமிட்டடாக எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நான் வாங்கியிருக்கேன். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக என்னோட ஒமேகா கிளாஸ்வேர்லேருந்து நான் வாங்கின திங்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. என்னோட கிச்சனை கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்காக ஐ காட் சம் திங்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again.